எல்லா உறவுகளுக்கும் வணக்கம். நேற்று பிரியாணி செஞ்சேன்னா எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு மட்டும் ஒரு ஃபீலிங், குட் ஃபுட்டாக இருக்குது, ஆனால் ஏன் அமேசிங் ஃபுட்டாக இல்லை, எங்கேயோ ஒரு சின்ன ரகசியம் மிஸ் ஆகுதுன்னு யோசித்தேன். சமையலில் ஒரு மிஸ்ஸிங் பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட்டை டச் பண்ணால் தான் சாப்பாடு சாதாரணமாக இல்லாமல் உங்கள் கையில் ஒரு மேஜிக் இருக்குதுன்னு எல்லாரும் பேசுவாங்க. அந்த ரகசியம் நம்ம மசாலா பொருட்களோட சக்தி மற்றும் அதை சரியான நேரத்தில் பயன்படுத்துறதுல தான் இருக்குது. இன்றைக்கி அந்த ரகசியத்தை பிரித்து உங்கள் சமையலரை ஒரு ஸ்பைஸ் லேபாக மாற்றிடலாம். இந்த டிப்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா இனிமே உங்கள் சாப்பாட்டோட ஸ்டேட்டஸ் குட்லேருந்து அமேசிங் ஃபுட்டாக மாறிடும். வாங்க லேட்டஸ்ட்டாக கற்றுக்கலாம். மசாலா ஏன் முக்கியம்? உங்கள் சமையலுக்கு மசாலா பொருட்கள் ஒரு கிட்ட இருக்கிற கிரீடம் மாதிரி. நாக்கு வர்சஸ் மூக்கு. நம்ம நாக்கு வெறும் 6 சுவைகளை தான் உணரும். ஆனால் நம்மளோட மூக்கு இருக்கே, அது மசாலாக்களோட ஆயிரக்கணக்கான நறுமணத்தை அரோமாவை உணரும். இந்த நறுமணம் தான் நீங்கள் டேபிள் கிட்ட போகும்போது வாவுன்னு சொல்ல வைக்கும். ஆயுர்வேதமும் நம்ம பாரம்பரியமும். நம்ம இந்திய மசாலாக்கள் வெறும் டேஸ்ட்டுக்கு இல்லை, மஞ்சள், சீரகம், இஞ்சி எல்லாமே மருத்துவ பயன்கள் நிறைந்தது. சுவையோட ஆரோக்கியத்தையும் சேர்க்குற பவர் இதுக்கு இருக்குது. மசாலாக்கள் 3 சூப்பர் டெக்னிக்குகள் நீங்கள் சமைக்கிற டிஷ்ஷை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக உதவுற மிக முக்கியமான 3 டெக்னிக். இதை செஞ்சால் சாப்பாடு பேசும். வறுத்து அரைக்கிறது. மார்க்கெட்டில் வாங்குகிற மசாலா பொடியை மூடி வச்சுட்டு இனி நம்மளே அரைக்கலாம். தனியா, சீரகம், மிளகு போன்றவற்றை எண்ணெய் இல்லாமல் லேசான தீயில வறுத்துட்டு வாசனை வந்த பிறகு ஆற வச்சு அரைக்கணும். வறுக்கும்போது மசாலாக்களில் உள்ள எசென்ஷியல் ஆயில் சூடாகி வெளியாகும். இதுதான் அமேசிங் வாசனையோட அடிப்படையே. ஒரு மாதத்துக்கு தேவையானதை மட்டும் அரைச்சி ஒரு ஏர்டைட் டப்பாவில் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃப்ரெஷ்னஸ் போகாமல் இருக்கும். எண்ணெயில் தாளிக்கிற நேரம். தாளிக்கிறது தான் சமையலோட ஸ்டார்டிங் ட்ரிக்கே. இதை தப்பாக செஞ்சால் மொத்த சாப்பாடும் சொதப்பிடும். தாளிக்கிற எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கணும். கடுகு, சீரகம் வெடிக்கணும், ஆனால் கரிஞ்சிடக்கூடாது. காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்ட உடனே அந்த வாசனை கிச்சன் முழுசு பரவும். மசாலா கரிஞ்சு போனால் டிஷ்ஷும் கசக்கும். அதுதான் குட் ஃபுட்லேருந்து பேட் ஃபுட்டாக ஆகிற பாயிண்ட்டே. டபுள் மசாலா ட்ரிக்கு. இதுதான் நிஜமான செஃப் சீக்ரெட். கரம் மசாலாவை எப்போ போடுறதுன்னு டவுட் இருந்தால் இந்த டெக்னிக் பாருங்கள். முதல் ஸ்டெப்பு, எண்ணெயில் மஞ்சள், மிளகாத்தூள் சேர்த்து வதக்கிட்டு இது நிறத்தையும் அடிப்படையான சுவையும் கொடுக்கும். ரெண்டாவது ஸ்டெப்பு, சமையல் முடியறதுக்கு சில நிமிஷத்துக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச கரம் மசாலா அல்லது கொத்தமல்லி இலையை சேர்க்கறது அந்த டிஷ்ஷுக்கு ஒரு புதிய நறுமணத்தையே கொடுக்கும். அமேசிங் ஆக்குற 5 சூப்பர் ஸ்பைஸுகள். ஒவ்வொரு சமையல் வகையிலையும் ஒரு ஸ்பைஸு கிங்காக இருக்குது. இதை சரியான விதத்தில் யூஸ் பண்ணுங்கள். பட்டை, கிராம்பு பிரியாணி, கறி வகைகளுக்கு இது ரொம்ப அவசியம். பட்டை, கிராம்பை முழுசாக போடுங்க. பொடியாக சேர்த்தா சுவை ரொம்ப டாமினேட் பண்ணிடும். ஏலக்காய் பிரியாணி, பாயாசம், டீ, ஏலக்காயை அதை மேலே இருக்க தோலை நீக்கிட்டு உள்ளே இருக்கிற விதையை மட்டும் நசுக்கி போடுங்க. அப்போ தான் அதோட வாசனை, அசல் வாசனை பலமாக இருக்கும். பெருங்காயம் இதை தாளிக்கும்போது எண்ணெயில் தான் சேர்க்கணும். இது ஒரு அமேசிங் வாசனை கொடுக்கும். முக்கியமாக வாயு தொல்லையை நீக்கும். இது ஒரு 2-in-1 மசாலா. சீரகம் இது வெறும் ஜீரா மட்டும் இல்லை, வறுத்து அரைச்ச ஜீரக பொடியை தயிர் பச்சடியிலையோ லசிலையோ போட்டால் டேஸ்ட்டு வேறு லெவல். ஜீரகத்தை எண்ணெயில் பொரிக்கும்போது அது உணவை ரிலாக்ஸ் ஆக்கும். வெந்தயம் குழம்பு வகைகள் கசக்காமல் இருக்கிறதுக்கு வெந்தயத்தை லேசாக வறுத்து பொடி செஞ்சு ஒரு சிட்டிகை மட்டும் குழம்புல போடுங்க. இது புளிக்குழம்போட ரகசியம். அவசர சமையலுக்கு மாஸ்டர் செஃப் டிப்ஸு. நீங்கள் அவசரத்தில் சமைக்கும்போது இந்த சிம்பிள் டெக்னிக்கில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் சாப்பாடு உடனடியாக அமேசிங்காக மாறிடும். அசிடிட்டி பேலன்ஸு. குழம்புல உப்பு, காரம் எல்லாம் சரியாக இருக்குது, ஆனால் டேஸ்ட்டு சுமாராக இருக்குன்னா ஒரு சில துளி எலுமிச்சை சாரோ இல்லது லேசான புளி தண்ணி சேர்த்து பாருங்கள். அந்த புளிப்பு சுவை மொத்த சுவையும் தூக்கி நிறுத்தும். தயிர் அல்லது க்ரீம் டெக்னிக். சப்பாத்தி கிரேவி, பன்னீர் பட்டர் மசாலா கெட்டியாக சுவையாக இருக்கிறதுக்கு அடுப்புலேருந்து இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் ஃப்ரெஷ் தயிர் அல்லது க்ரீம் சேர்த்து பாருங்கள்.
டெக்ஸ்சரே மாறி ஹோட்டல் ஃபீல் கொடுக்கும். வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை, குழம்பு ரொம்ப காரமாகிடுச்சு அல்லது புளி அதிகமாகிடுச்சுன்னா ஒரு சின்ன துண்டு வெல்லம் அல்லது ஒரு சிட்டிகை சர்க்கரை சேர்த்தா சுவையை சமன் செஞ்சிடும். இதுதான் டார்க் சாக்லேட் எஃபெக்ட்டு. மசாலா பொருட்களோட தரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்ல சமையலுக்கு தரமான மசாலா பொருட்கள் எவ்வளோ முக்கியம். கலப்படம் உள்ள மசாலாக்களை பயன்படுத்துறது உங்கள் ஆரோக்கியத்தையும் சுவையையும் கெடுத்துடும். தரமான மசாலா செட்டு எப்பவும் கலப்படம் இல்லாத நல்ல பிராண்டுகளாக ஃப்ரெஷ்ஷான மசாலா பொடியாக மட்டும் வாங்குங்க. அடிக்கடி பயன்படுத்துகிற உயர்தரமான நறுமணம் நிறைந்த மசாலா பொடிகளோட அஃபிலியேட்டட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மசாலாக்களை ஒரு ஏர்டைட் டப்பாவில் சேமிக்கிறது ரொம்ப அவசியம். இது அதோட நறுமணத்தை இழக்காமல் பாதுகாக்கும். யூஸ் பண்ணுற அழகான ஏர்டைட் இருக்கிற மசாலா டப்பா செட்டோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கு மூலமாக பயன்படுத்தி நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்கள் சமையல் அமேசிங் ஆகும். எங்கள் சேனலுக்கும் சின்ன சப்போர்ட் கிடைக்கும். இனி உங்கள் சாப்பாடு வெறும் குட் ஃபுட்டாக இல்லை, அமேசிங் ஃபுட்டாக அடுத்த முறை நீங்கள் சமைக்கும்போது ஏலக்காயை நசுக்கி விதையில் மட்டும் சேர்த்து பாருங்கள். சுவையை சரி பண்ணுறதுக்கு ஒரு துளி எலுமிச்சை சாறு சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டிஃப்ரென்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சமையல் ரகசியங்களை தேடுற உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சமையல் டிப்ஸுகளை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அவர் ஹோம் அவர் பிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். ஹாப்பி குக்கிங்.